இப்ப நாம தியானித்த இந்த துணை கொண்டுதான் நம்ம மூதாதிகள் அவர் உணர்வுகள் நம் உடல்ல இருப்பதனால் சிலர் சீக்கிரமாக இன்னொரு உடலில் போக முடியாது. ஆக ஒருவர் மீது பெரும் ஆசை கொண்டிருந்தால் இந்த உடலுக்குள் போகும் மனித உடலுக்குள் மீண்டும் போகும் தகுதி உண்டு. உடனடியாக மற்றொரு உடலுக்குள் போகும், அதாவது மனிதன் அல்லாத உடலுக்குள் போகும் தகுதி இல்லை. ஆக மனித உடலுக்குள் சென்று இந்த உணர்வின் முழுமையாக வளர்த்துக் கொண்ட பின் மனித நிலையை இழந்து உடலுக்குள் சென்று இந்த உடலை விட்டு சென்ற பின் எதன் உணர்வு வளர்த்து கொண்டோமோ இதை போல மாடு, ஆடு, நாய், தேடு, யானை, குதிரை, புலி என்ற நிலையில் எத்தகைய குணத்தின் உணர்வு பெற்றதோ அந்த உணர்வுக்கொப்ப இந்த உணர்வுகள் அந்த உடலுக்கு இழுத்து சென்று அதன் கருவாக மாற்றி இந்த உயிர் அதன் உணர்ச்சியாக உடலை அமைத்துவிடும். எப்படி நாம் தீமைகளை நீக்கி 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 தீமையை நீக்கிடும் உணர்வின் உடலை பெற்றதோ இந்த உடலில் எத்தகைய தீமைகளை சேர்த்துக் கொண்டு வருகின்றன இந்த உடல் உறுப்புகள் குறைந்து 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 இந்த உணர்வுக்கொப்ப உடலை சேர்த்த பின் யார் மேல் பருவ கொள்கின்றமோ அந்த உடலுக்குள் புகுந்து அந்த உறுப்புகளின் கடை செய்து இந்த உடலை விட்டு அதனுடைய நிலை மாற்றி நாம் வெளிவந்த பின் இந்த உணர்வுக்கொப்ப மற்ற உயிரினங்கள் ஈர்ப்புகள் சென்று அங்கு மாறுபடுகின்றது. ஆகவே ஒரு உடலுக்குள் 48 நாள் அல்லாதபடி ஒரு உடலுக்குள் உடனடியாக புகார். ஆகவே இந்த 48 நாளுக்குள் நாம் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மாக்களே நாம் இதை போல அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வை பெற்று இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணை செய்து இனி பிறவியில்லா நிலை அடைய செய்யும்போது அவர்கள் ஒளியின் சரீரம் பெற்றால் நம்முடைய எண்ணங்கள் துருவ சப்தரிஷி மண்டலத்தில் இணைந்து அந்த உணர்வை நாம் பெருகி நமக்குள் வரும் தீமைகளை வென்றிடும் சக்தி பெறுகின்றோம். ஆகவே அவர் ஒளியின் சரீரம் பெறும்போது நாமும் அதை நுகர்ந்து நமக்குள் இந்த உணர்வின் வலு சேர்த்து நாமும் எளிதில் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் வாழ முடியும். முதலில் நம் தாய் தந்தை மனிதனானார்கள் தன்னை காத்திலும் நிலைகளை மற்ற உயிரினங்களை கொள்ளுகின்றனர். அந்த உயிரினம் அவர் உடலுக்குள் செல்லுகின்றது. அதன் வழி அவர் உணர்வை நுகர்கின்றது, மனிதனாக உருவாக்குகின்றது. ஆகவே மனிதனான உருவாக்கிய பின் நாம் இந்த உடலை விட்டு செல்லும் போது நம் மூதாதைகள் உணர்வு நமக்குள் இருப்பதால் இதன் துணை கொண்டு துருவ நட்சத்திரத்தின் வலுவை சேர்த்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை வீண் செலுத்த முடியும். இல்லை என்றால் நம்ம ஒரே சீதர்களே இப்படி சம்பாதிச்சுட்டே என்னை விட்டுட்டு போறீங்க இல்லை இயங்கி பெற்றால் அந்த உணர்வின் தன்மை மீண்டும் பிறவி கடனுக்கு எடுத்து அவர் உதவி செய்ததாகாது. ஆகவே இன்னொரு உடலுக்குள் வந்தால் நோயை உருவாக்கும், அந்த உடலை வீட்டும். பின் இந்த உடலை விட்டு சென்ற பின் எந்த நெஞ்சின் தன்மை பிரித்து வெளிவந்த பின் மனிதன் அல்லாதை உருவாக்குவார். ஆனால் இதை போல இந்த உடலை விட்டு சென்ற ஆன்மாக்களை ஒளியின் சரீரம் பெற மற்றவர்களுக்கு ஆலோசனைகளை சொல்லும். இதே மாதிரி கோயிலுக்கு சென்றால் கோயில வழிபடும் முறைகளை எடுத்துச் சொல்லி அந்த உண்மையின் உணர்வை ஞானி காட்டிய போல அந்த உருவ நிலைகள் இருப்பதும் நம் எண்ணத்தால் அத்வைத நிலையாகி உணர்வின் தன்மை ஈழ மோடி அந்த உணர்ச்சியின் அந்த உணர்வுக்கு தக்க நம்ம இயக்குகின்றது. அந்த உணர்வின் தன்மை நம் உடலை உருவாக்குகின்ற நிலை நீங்கள் ஒவ்வொருவரும் நம் மக்களுக்கு நமது குருநாதர் காட்டிய அறுவடையில் அவர்களுக்கு அந்த கோயிலை மதிக்க பழகிக்கிறோம். அபிஷேகம் ஆராதனை செய்து அந்த இதை தெய்வம் கொடுக்கிற அந்த எண்ணத்தை விடுத்து அந்த தெய்வீக உணர்வு நுகர்ந்தால் நமது உயிர் நமக்குள் தெய்வீக உணர்ச்சிகளை ஊற்றி அதன் வழி நல்வழி நடத்தி செல்லும் உணர்வுகள் நமக்குள் விளையதென்று எடுத்து சொல்லும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும் போது இந்த உண்மையின் நிலைகள் அறிகின்றது. இதை போல நாம் அடுத்து ஒவ்வொரு நிலைகளும் அந்த இயற்கை உண்மையை எடுத்துச் சொல்லி அவர்கள் கேட்க கேட்க இந்த உடலின் தன்மை உண்மை பெறும். இதே போல உடலை விட்டு பிரிந்து சென்ற மூதாதைகளையும் இதே போல அங்கு சப்தரிஷி மண்டலத்துடன் இணை செய்தால் அவங்க ஒளியின் சரீரம் பெறும்போது நம்முடைய நினைவாற்றல் அங்கு துரிதமாக சென்று அந்த உணர்வினை நாம் பெறக்கூடிய தகுதியும் நம்ம வாழ்க்கையில் வரும் எல்லை நீக்கும் சக்தி பெறுகின்றோம். அதனால் நாம் ஒவ்வொருவரும் இதை நாம் தியான வழி அன்பர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக் கூறுவதற்கான இருக்கு. ஆனால் அவர்கள் அந்த உணர்வை பதிவாய்க் கொண்ட நினை வந்து அவங்க மூதாதைகளை பிறவில்லா நிலை அடைவதும் அவர் குடும்பத்தில் வரும் இன்னல்களை மாற்றும் தன்மை வரும். ஆகவே இதை போல் அவர்கள் வழி நினைத்து நீங்கள் இந்த ஞானத்தை நீங்கள் ஊட்டுங்க. ஆக நீங்கள் தபோவனத்திலிருந்து வெளிப்படும் நூல்களை அந்த புஸ்தகங்களை நல்லா படித்துக் கொள்ளும், நினைப்படுத்திக் கொள்ளும். அறிவே உங்களுக்கு தியானமாகும். நிறைய படித்த பின் அந்த புஸ்தகங்களை அனாவசியமாக எரியாது உங்கள் பூஜை அறைக்குள் வைத்துக்கொள்ளும். எப்போதெல்லாம் மனம் தெரிய வேண்டுமோ அப்போதெல்லாம் இந்த புஸ்தகத்தை படியும்.
அதே போல என் நண்பர்களுக்கு எடுத்து ஓதுங்க. ஆக அந்த உணர்வின் தன்மை பதிவாக்கணும், நினைவாக்கணும். அவங்களுக்குள் அந்த அரும்பெரும் சக்தி பெற செய்யும் துணிவு உங்களுக்குள் வர வேண்டும். ஆகவே அவர்களுக்கு நாம் கண்ட உண்மையின் நிலையை எடுத்து கேட்கவில்லை என்றால் அவங்ககிட்ட சொல்ல வேண்டும். ஆனால் கேட்க மறுப்பாகும். அதன் மறுக்கக்கூடிய இடத்தில் நாம் பேசவே வேண்டும். அவருக்கு நல்காலம் வரும், நல்வழி நடத்தணும். நீ எடுத்து ஏதாவது சொன்னோன்னு நம்ம கிண்டலா பேசலாம். இந்த உணர்வுகள் எல்லாம் வரும். இருக்கட்டும், ஒரு காலம் நீங்களும் உங்களை அறியக்கூடிய சக்தி கிடைக்கும் என்று இப்படி சொல்லுவோம். இதை போல உலக நிலை நீங்க பேசும் உணர்வும் உங்க கூட விளைகின்றது. உணர்வின் தன்மை உலகில் பரவுகின்றது. எப்போது இத்தகைய கேட்காத இருந்தாலும் சங்கடம் வரும்போது உங்க நினைவு வரும். ஏன்னா அவங்க உடல்ல பரிவானக்கும் அவர் சொன்னதை செய்தால் நமக்கும் நல்லது நடக்குமா என்று சிந்தனை வரப்போகும்போது அது உணர்வு நிகழ்ந்தால் உங்களை அணுகி வருவார். நாம் முதல்ல சொல்வதை சொல்வோம். அவரிடம் விவாதிக்கும் தன்மையை விட்டுவிடும். நீங்கள் நன்மை பெறுவீர்கள், நல்வழி நடக்கும். நீங்கள் இந்த உணர்வு உங்களுக்குள் நுகர்ந்த உணர்வு நல்வழி காட்டும் என்று மட்டும் சொல்லிடும். அழுத்தமாக பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி விடவே வேண்டாம். யாரும் கட்டாயப்படுத்தி துணித்திட முடியாது. ஆகவே இதை போல நிலைகள் அன்புடன் அரவணைத்து உண்மையின் உணர்வினை எடுத்துச் சொல்ல துணிவு வேண்டும். ஆகவே நாம் தியான வழி அன்பர்கள் அனைவரும் நாம் எல்லாம் உலகம் நலமா இருக்க வேண்டும் என்ற உணர்வை நாம் அடிக்கடி வெளிப்படுத்தும் உணர்வுகள் இந்த பூமியிலே பலரும். இப்ப நாம் ஒருவர் சொல்லி இருந்த உணர்வுகளை அந்த நினைவானால் இந்த உணர்வை கவர்ந்து அவரும் சிந்திக்கும் ஆற்றல் பெறப்படுகின்றது. உங்கள் சொல்லும் வீணாக. ஆனால் அது ஏற்கும் பருவம் கொண்டு ஏற்க வைத்து விட்டால் நாளைக்கு ஒரு சிரமம் வரும்போது உங்க நினைவு வரும். நீங்கள் எடுத்துக்கொண்ட உணர்வு இங்கே இருக்கும். அதன் உணர்வை கவர்ந்தது பெற வேண்டும் என்ற நினைவும் வரும். ஆக நீங்க கட்டாயப்படுத்த வெறுக்கும் தன்மை ஏற்றுக்கொள்ளும் பருவம். இதை விஷயத்தின் தன்மை கொண்டு நாம் பொருளை போடும்போது அதை விஷமாகத்தான் மாறும். அதனால் கட்டாயப்படுத்தி சொல்ல வேண்டும். அரவணைத்து அன்புடன் பதிவு செய்த உங்க ஞானத்தை பதிவு செய்யும் சந்தர்ப்பம் வரும்போது அவர்கள் பெறும் தகுதி பெற செய்யும். ஓம் ஈஸ்வரா குருதேவா அகசியன் துருவனாகி துரு மகிழ்ச்சியாகி துரு நட்சத்திரத்தின் பேரருளை நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் தியானம் இருக்கும் அனைவரது உடல்களிலும் படர்ந்து அவர்களது உடல் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம்.